சாய்ஸ் உங்களை அன்போட வரவேற்கிறது. மார்னிங் வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருந்தேன், பேட்ச் குரூப்லேயும் கொடுத்துருந்தேன், நம்ம சாய்ஸ் அகாடமி டெலகிராம்லேயும் கொடுத்துருந்தேன். என்ன கான்செப்ட்னா பென்சில் யூஸ் பண்ணணும். ஒரு சில கான்செப்ட்டுக்காக பென்சில் யூஸ் பண்ணணும். 2 பேஜஸ் மெத்தட்னு ஒன்று சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு பென்சிலுக்கு வந்துடுறேன். பொதுவாக 6th to 9th படிக்கிறீங்கல்ல, இப்போ படிக்கிறதே நம்ம திரும்ப திரும்ப படிக்கக்கூடாது, அது பெரிய தவறு இருக்குது. ஒன்று, நம்ம 6th to 9th நம்ம படித்தோம்ல, அந்த கார்னர் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பென்சிலில் டிக் அடிச்சிருங்க. இப்போ ஒரு பேஜ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பொதுவாக வந்து சிந்து சமணாரியம் சார்ந்து ஒரு பேஜ் படிக்கிறீங்கன்னா, அந்த பேஜில் தகவல் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ஒரு 4 தகவல் தான் இருக்கும். அது நல்லா படிச்சுட்டிங்க, நல்லா தெரிஞ்சிருச்சா, கார்னரில் பென்சில் அடிச்சிரு. பென் யூஸ் பண்ணாதீங்க, பென்சிலில் அடிச்சிருங்க. திரும்ப 2வது பேஜ் எடுங்க. ரைட்டாக உங்களுக்கு அதாவது ஒரு தாள் முன்ன பின்ன 2 சேர்த்து இப்படி அடிச்சிருங்க. ரைட்டாக உங்களுக்கு இந்த பக்கம் அடுத்த பக்கம் படிச்சிங்கன்னா அடிச்சிருங்க. அந்த பக்கத்தில் நிறைய தகவல் இருக்கா, அப்போ பென்சிலை டிக் அடிக்காதீங்க, மார்க் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணுங்கள். ஏன்னா எப்போ நம்ம ரிவிஷன் பண்ணும்போது டக்கு டக்குன்னு படிக்கும்போது அந்த பென்சிலில் கார்னரில் டிக் அடிச்சிருக்கா, ஓகே இப்போ நம்ம ரிவிஷன் தான் பண்ண போகிறோம் 150 நாள். ஏன்னா படித்ததே படிச்சுட்டு கூடாது. இப்போ உதாரணமாக தனி வெட்டி கணக்கு, கூட்டு வெட்டி கணக்கு மேக்ஸில் பார்க்குறீங்கன்னா தெரிஞ்ச கணக்குள்ள பென்சிலில் டிக் அடிச்சிருங்க, தெரியாத கணக்கு லெட்டில் மார்க் பண்ணி வைங்க. அப்போ திரும்ப நம்ம ஒரு முறை லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம் பார்க்கும்போது அந்த டிக் அடிச்சதை விட்டுட்டு கொஞ்சம் எது நமக்கு தெரியாமல் இருக்கோ அதை மானிட்டர் பண்ணி பார்த்துட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பென்சில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா, இது யூபிஎஸ்சி படிக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா பென்சில் நிறைய யூஸ் பண்ணி ஒரு சில பேஜஸ்லாம் இருக்கும், ஒரு 85 பேஜஸ் 100 பேஜஸ் இருக்குன்னா அதில் ஒரு சில பேஜஸை பென்சிலில் டிக் அடிச்சிருவாங்க. அந்த பேஜஸை தொடவே மாட்டாங்க, ஏன்னா கம்ப்ளீட்டாக இருக்கும், தைரியமாக இருப்பாங்க. எந்த பேஜஸ் இதாகுதோ ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கார்னரில் இப்படி ஒரு டிக்கு, கார்னரில் இப்படி ஒரு லைட்டாக ஒரு டிக் அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்காங்கவே, அந்த பேஜை திரும்ப பார்க்க மாட்டீங்க. ஒன்று. 2வது 6th புக்கு 7th புக்கில் ஒரு தேவையில்லாத அந்த பக்கத்தில் எந்த இன்ஃபர்மேஷனும் பெருசாக இல்லை, சாதாரண சின்ன இன்ஃபர்மேஷன் தானே, லைட்டாக ஒரு கிராஸ் அடிச்சிடலாம், லைட்டாக கிராஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி முக்கியமான கோட்ஸ், இப்போ ஒரு வசனம் சொல்லி இதை காந்தியடிகள் சொன்னாங்க, இதை நேரு சொன்னாங்க, இதை ஆபிரகாம்லிங்கம் சொன்னாங்கன்னா பென்சிலில் ஒரு மார்க் பண்ணுங்கள். அது உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் போய் ஞாபகம் வரும். ஹைலைட் பண்ணி எல்லாமே ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வெறும் ஹைலைட்டரை மட்டுமே அது ஞாபகம் வந்துடாது. ஹைலைட்டு, ரெட் கலரு, பிளாக் கலரு அண்டு பென்சில் எக்ஸ்ட்ரா. அப்போ வந்து லைட்டாக அதை மார்க் பண்ணுங்கள், இல்லை ஷேர்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அது ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே இது டைலாக்கு அப்படிங்கிற மாதிரி ஐடியா கிடைக்கும். ஒரு 5 இயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்கவே, அதில் எந்த இயர்ஸ் கண்டிப்பாக வருமா கெஸ் பண்ணுறீங்களோ ஒரு ஸ்டார் கொடுங்க பென்சிலில். இந்த மாதிரி பென்சிலை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த 6th to 9th உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சார் நான் ஆல்ரெடி படித்தே முடிச்சிட்டேன் சார், படித்து முடிச்சுட்டே தைரியமாக இருப்பீங்க. அங்கே போனால் மறந்துடக்கூடாது, எதுவுமே மறந்துடக்கூடாது. அப்போ அந்த டிக் அடிச்சிட்டே வரும்போது ரிவிஷன் அந்த லாஸ்ட் ஒரு 30 days பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா, அப்போ உங்களுக்கு டக்கு டக்குன்னு டிக் அடிக்கிறத விட்டுட்டு டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு எந்த பேஜ் பிரச்சனை இருக்கோ நல்லா படிச்சிருவீங்க. அப்போ ஃபுல்ஃபில்லாக உள்ளே போவீங்க. ஒன்று. 2வது என்னென்னா, அது சோஷியல் சயின்ஸாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், அதே மாதிரி +1 +2 எக்கனாமிக்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பென்சில் மெயினாக யூஸ் பண்ணணும். ஏன்னா எக்கனாமிக்ஸில் ஒரு பாடம் எடுத்துக்காங்க, கான்ஸ்டியூஷனில் ஒரு பாடம் எடுத்துக்காங்க. ஒரு பாடம் குறைஞ்சது 25 பக்கம் இருக்கும். ஒரு பாடம் 25 பக்கம் உறுதியாக இருக்கும், எந்த பாடம் எடுத்தாலும். அது ஒரு 15 to 25, ஓகே 15 to 25 பக்கம் இருக்கும். அப்போ அந்த எல்லா பக்கமும் படிக்க வேண்டியதாக இருக்கு, ஆனால் கிடையாது எல்லா பக்கம். அப்போ அங்கே நீங்கள் எக்கனாமிக்ஸில் ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா அதை படிக்கும்போது ஓகே இது ஒரு கதை தான் அப்படின்னு தெரியுதுன்னா ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம். அந்த கதை கேட்பாங்க அப்படின்னா ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் இது திரும்ப நம்ம ரீட் பண்ணக்கூடாது, தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ ஒரு பொருளாதாரம் என்பது மக்களை இப்படி ஒரு டயலாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகே லைட்டாக ஒரு கிராஸ் அடிச்சுக்கலாம். நம்ம அதாவது அடிக்க சொல்லலை, ஓரமாக ஒரு கிராஸ் அடித்தா இதை திரும்ப ரீட் பண்ண வேணாம். ஓகே இந்த டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு சம்மந்தமாக இதை வந்து நமக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டாக கேட்க வாய்ப்பு இருக்குன்னா ஒரு பாக்ஸ் பண்ணிடணும். அப்போ நம்ம பாக்ஸ் பண்ணனால அங்கே ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கும்போது ஏய் நம்ம இந்த பாடத்தில் 3 பாக்ஸ் பண்ணோம், அதில் ஒரு பாக்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இயரை பொறுத்தளவுக்கு நம்ம ஹைலைட் பண்ணியிருப்போம். அப்போ இந்த மாதிரி மெத்தடாலஜியில் இந்த கான்ஸ்டியூஷன் எக்கனாமிக்ஸை சைடில் டிக் அடிச்சிட்டே வரும்போது திரும்ப திரும்ப அதே இது படிக்க மாட்டீங்க. எதை தேவையோ திரும்ப கரெக்டாக ரிவிஷன் பண்ணுவீங்க, கரெக்டாக போவீங்க. இல்லைனா எப்பயுமே நமக்கு ஒரு பழக்கம், மொதல் பக்கம் எடுத்து 2 பக்கம் போனோன்னா அப்படி இருக்கக்கூடாது. ரைட்டாக, உங்களுக்கு எதை படிக்க முடியாமல் இருக்குமோ அதை கரெக்டாக படிக்கணும். அதுதான் லாஸ்ட் மினிட்ல படிக்கிறதுக்கான ஸ்டடி மெத்தட். 10th புக்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் டிக் அடிக்கிறதுல என்னென்னா, ஒரு பக்கம் நல்லா ஸ்ட்ராங்காகிட்டு டிக் அடிக்க முடியாது, அங்கே உங்களுக்கு முடியாது. இந்த 10th புக்கு இந்த +1 +2 ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் 2 பேஜ் மெத்தடு ஃபாலோ பண்ணணும். அது என்ன சார் 2 பேஜ் மெத்தடு? 2 பேஜ் மெத்தட்னா 10th ஹிஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது 10th இந்த 11th 12th தான் அதிகமான பார்ட்டு இருக்குது. உங்களுக்கு எக்கனாமிக்ஸோட பார்ட்டு இருக்குது, கான்ஸ்டியூஷன் பார்ட்டு அதிகமாக இருக்குது. ஆனால் நமக்கு இது வாழ்க்கையோட ஒன்றி கரண்ட் ட்ரெண்டில் இருக்குது, நம்ம கண்ணார பார்த்துக்கிட்டு. அப்போ கான்ஸ்டியூஷனில் போய் நீங்கள் அடிப்படை உரிமை படிக்கிறீங்கன்னா கரண்ட் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிற ஓரளவுக்கு சீக்கிரம் அடாப்ட் ஆயிடுவோம். இது ரொம்ப ஈஸியானதான்.
ரைட்டா? ஒட்டுமொத்த விதியும் படிக்க வேண்டியதில்லை, தேவையான விதி தான் படிக்கிறோம். ஒட்டுமொத்த இயரும் படிக்க வேண்டியதில்லை, தேவையான இயர்ஸ் தான் படிக்கிறோம். அதனால் இங்கே பிரச்சனை. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அந்த கதை தெரியணும், காலவரிசைப்படுத்தினாலும் தெரியணும், என்ன கோட் சொன்னாங்கன்னு தெரியணும், யார் யார் எங்கே போனாங்கன்னு தெரியணும், தேதி தெரியணும். அப்போ 10th 11th 12th இங்கே தான் 2 பேஜ் மெத்தட். எப்படின்னா 2 பேஜ் கரெக்டாக 2 பேஜ் எடுத்து படிக்க முடிக்கணும்னு நினைங்க. இப்போ எடுத்து படிக்க போகிறேன். இப்போ நான் +2 ஹிஸ்ட்ரி இந்த இருக்குது, ஒரு +2 ஹிஸ்ட்ரி புக்கு. ரைட்டா? உங்களுக்கு இப்போ +2 ஹிஸ்ட்ரியில் 14 பக்கம் தான் இருக்கும். ஒரு மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாடம் எடுத்திங்கனாலும் இந்த 8 பக்கம் 10 பக்கம் தான் இருக்கும். +2 ஹிஸ்ட்ரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 பக்கம் தான் இருக்கும். 10 பக்கத்தில் 10 பக்கம் முடிக்கணும்னு நினைக்காதீங்க, 10 பக்கம் முடிக்கணும்னு நினைக்காதீங்க, 2 பக்கம் முடிக்கணும்னு நினைங்க. அந்த 2 பக்கத்தில் இருக்கிற தகவல் எனக்கு தரமாக தெரியுதா, அந்த 2 பக்கம் நல்லா படிச்சுன்னா ஓரமாக பென்சிலை டிக் அடிங்க. அடுத்த 2 பக்கம் மட்டும் படிங்க, படிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க. அடுத்த 2 பக்கம் இப்படி படித்து முடிச்சிங்கன்னா ஒரே நாளில் ஃபுல்லாக படிக்கணும் அவசியம் இல்லை. ஒரு நேரம் 2 பக்கம் படிக்கும்போது 10 நிமிஷத்தில் படிச்சுருவீங்க, அதில் எதுவுமே தகவல் இருக்காது. ஓகே, டிக் அடிங்க. அப்போ 8 பக்கங்கிற போது ஒரு பாடம் படித்து முடிச்சிங்களா, திருப்தியாக முடிச்சா மட்டும் பென்சிலை டிக் அடிங்க. நீங்கள் பென்சில் எடுத்து டிக் அடிக்கிறீங்கன்னா திருப்தியாக முடிச்சா, டிக் அடிச்சது அடுத்து வரும்போது ஒரு பக்கம் பார்க்கும்போது ஏதோ ஒரு அந்த பக்கம் யாவும் இல்லைன்னா டிக் அடிச்சதை அழிச்சிருங்க. இதை ஒழுங்காக திரும்ப படிங்க, அப்புறம் திரும்ப டிக் அடிங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 10th இந்த +1 +2 ஹிஸ்ட்ரி இதெல்லாம் 2 பேஜ் மெத்தடில் டக்கு டக்குன்னு படிங்க. சார் இப்போ உட்காந்து படித்து நாங்கள் எப்பா நல்லா கேட்டுக்காங்க, 8 பாடம் மொத்தமே இந்த +2 ஹிஸ்ட்ரியில் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 120 பக்கம் நினைக்கிறேன். அது கூட கிடையாது, இருங்க நானே சொல்லிடுறேன், 77 பக்கம். அவ்வளோதான்ப்பா, 95 பக்கமா? ஒன் செகண்ட் 140 பக்கம் கரெக்டாக. இந்த 140 பக்கம் மட்டும்தான் +2 ஹிஸ்ட்ரியில் இருக்குது. 9 பாடம் 140 பக்கம். இந்த 140 பக்கம் நமக்கு தேவையான தேவை தான். நீங்கள் 140 பக்கத்தை 2 பேஜாக படிக்கிறீங்கல்ல, ஒரு நாளைக்கு 10 பேஜ் நல்லா தரமாக படித்தா கூட 140 பக்கம் 14 நாளில் படிச்சிடலாம்ல. இப்போ 150 நாள் இருக்குது. இப்போ உங்களுக்கு குரூப் 2லேயே +2 ஹிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். +2 சார்ந்த விஷயங்கள் 10th சார்ந்த விஷயங்கள் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். புரியுது? தமிழ்நாடு சார்ந்தும் வருது இதில். அப்போ 140 பக்கத்தை 2 பேஜ் தரமாக முடிச்சா போதும். 2 பேஜ் தரமாக ஒரு நாளைக்கு 10 பேஜ் முடிச்சு பிடிங்க. உங்களை அறியாமல் திரும்ப படிக்காத மாதிரி 10 பேஜ் முடிக்கிறங்கிறது திரும்பவே தொட்டுறக்கூடாது, அந்த மாதிரி முடிக்கணும். அதுதான் குவாலிட்டி. ரைட்டா? இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இந்த ஒரு 10 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10 நாள் ஒரு நாளைக்கு 2 பக்கம், நான் 12 பக்கம் படிக்கிறேன் சார், ஒரு நாளைக்கு எத்தனை பக்கம்? 12 பக்கம் படிக்கிறேன். முடிச்சிருவீங்க, அழகாக முடிச்சிருவீங்க. 12 நாளில் முடிச்சிருவீங்க. அப்போ எவ்வளோ பெரிய திருப்தி இருக்கும். முடிச்சு டிக் அடிச்சிருவீங்க, மறக்கிற பேஜை திரும்ப அடிச்சு திரும்ப டிக் அடிச்சுக்கலாம். மொத்தம் ரிவிஷன் போகும்போது ரைட் இதை நல்லா படிச்சு தான் நம்ம டிக் அடிச்சிருக்கோம், தைரியமாக லைட்டாக ஒரு ரிவிஷன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட் ரிவிஷனில் இன்னும் தைரியமாக எக்ஸாம் ஹாலுக்கு போவீங்க. ரைட்டா? இது கொஞ்சம் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? ஃபுல்லாக ஹைலைட் பண்ணிகிட்டே இருக்கிறனால மட்டும் அது திருப்தி ஆகாது. ஓகேவா? இந்த 2 பேஜ் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ஏரியாவை நல்லா முடிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி பென்சில் கான்செப்ட் வச்சு இந்த ஏரியாவை டக்கு நீங்கள் முடிச்சு அந்த டிக் அடிச்சுட்டு லாஸ்ட்டில் அப்படி எடுத்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், அப்படியே பென்சில் எல்லாம் டிக் அடிச்சிருக்கா, நீங்கள் கரெக்ட் எலிஜிபிள், வேலைக்கு ரெடி, நீங்கள் வேலைக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அது தமிழாக இருக்கட்டும், சோசியலாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். இல்லை டிக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒழுங்காக முடிக்கலாம், அப்போ அது ஒழுங்காக அந்த புக்கை முடிக்கலை, அப்போ அந்த புக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. இவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. அடுத்த வீடியோ அடுத்ததில் பார்ப்போம். தேங்க்யூ டு ஆல். அடுத்த வீடியோ ஷார்ட்கட் தான். இப்போ ஒரு சில கண்டென்ட்டை வந்து சொல்லணும்னு நினச்சேன், அதை சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த டேட்டா ரெடி பண்ணிட்டு இருக்கிற இயர்ஸ் ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக அதெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அந்த இயர்ஸோட இதை வச்சு அதுக்கான ஷார்ட்கட்டை உங்களுக்கு கொடுக்கும்போது தான் இன்னும் நீங்கள் முழு திருப்தி ஆவீங்க. அதற்கான வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகேப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.